மத்தியிலே இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. தீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து தொழிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. எழுந்து தொழிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாக இருக்கிறதற்கு நன்றி. எங்களோடு நீர் பேசி எங்களை ஆசீர்வதியும். தடைகள் எல்லாம் விலகி போகட்டும். சத்ருவின் சகல கிரியைகளும் உம்முடைய நாமத்தில் இன்றைக்கு அழிக்கப்படுவதாக. ஒவ்வொருவரும் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் உம் திவ்ய வல்லமையை காணும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்தருளும். மறைத்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். நீர் வெளிப்படும், நீர் மகிமைப்படும், நீர் உயர்த்தப்பட வேண்டும். எங்கள் மத்தியிலே நீர் வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆக நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக தேவன் நமக்கு கொடுத்த வசனத்தின் பக்கமாய் வருவோம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 52வது அதிகாரம் முதல் 3 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே, வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக இந்த அருமையான வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இதுவரைக்கும் பேசியிருக்கிறார். இனிமேலும் அவர் பேசுவார். வருஷம் முழுக்க என்ன எப்போ வேணாலும் பேசிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆக பேசப்படுகிற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் நம்முடைய சிந்தையை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு வர வேண்டும். வார்த்தையை நாம் கவனமாக கவனிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஆக இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள், சீயோன் குமாரத்தி என்று அழைக்கப்பட்ட அந்த ஜனங்கள் சிறையிருப்பில் அவர்கள்
போகிறார்கள் பாபிலோனின் சிறையிருப்பு. இதைத்தான் இந்த வசனத்தில் சொல்லுகிறார், சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஆக இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் சிறைப்பட்டு போனார்கள். எகிப்திலே 430 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனால் வழிநடத்தப்பட்டு அவருடைய மகத்துவத்தை, அவருடைய வல்லமையை, அவருடைய மகிமையான பிரசன்னத்தை, அக்கினி நடுவில் எழுந்தருளினதை எல்லாம் பார்த்திருந்தும் தேவனுக்கு விரோதமாக அவருடைய வாழ்க்கை காணப்பட்டதனாலே அவர்கள் மீண்டும் பாபிலோனுக்கு அடிமையாகும்படி கர்த்தர் அவர்களை விற்று போட்டார். அதைத்தான் விலையின்றி விற்கப்பட்டீர்கள். எதனாலே விற்கப்பட்டார்கள் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. 51 வாசிங்க. 51 1வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுதற் சீட்டு எங்கே? அல்லது எனக்கு கடன் கொடுத்த எவனுக்கு உங்களை நான் விற்று போட்டேன்? இதோ உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நீங்கள் விற்கப்பட்டீர்கள், உங்கள் பாதகங்களின் நிமித்தம் உங்கள் தாய் அனுப்பிவிடப்பட்டாள். இதோ உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் நீங்கள் விற்கப்பட்டீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் விடுவிக்கப்பட்டு வனாந்திரத்தில் வழிநடத்தப்பட்ட பொழுது மோசையின் மூலமாய், யோசுவாவின் மூலமாய் வழிநடத்தப்பட்டு சொந்த தேசத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கென்று சொந்த இடம், சொந்த வீடு, சொந்த தோட்டம். இப்படி தேவனால் கனப்படுத்தப்பட்ட பொழுதிலும் அவர்கள் தேவனை மறந்து வாழுகிற ஜனங்களாகத்தான் காணப்பட்டார்கள். அவர்கள் இப்படி தேவனால் வழிநடத்தப்பட்ட பொழுது அவர்கள் ஆண்டவர் நியாயாதிபதிகளை எழுப்பினார். அவர்களுக்கு ராஜா என்று எழுப்பாமல் நியாயாதிபதிகளை எழுப்பினார். அப்படி என்றால் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்கணும், அவர்களுடைய காரியங்களுக்கு ஆலோசனை சொல்லணும். இப்படி ஆண்டவர் நியாயாதிபதிகளை எழுப்பி எழுப்பி அவர்களை நடத்தி கொண்டே இருந்தார். ஆனாலும் அவர்களுக்கு சுற்றிப்புற தேசத்தினுடைய ராஜாக்களுடைய வாழ்க்கையை பார்த்தார்கள். அந்த தேசத்தினுடைய ராஜாக்களை பார்த்தார்கள். அவர்களுக்கு ராஜா இருக்கிறார், எங்களுக்கு ராஜா இல்லை. ஆக சாமுவேல் தீர்க்கதரிசனிடத்திலே வந்து கேட்கிறார்கள், ஐயா, ஏலியினுடைய பிள்ளைகளும் பாவம் செய்தார்கள். ஏலி ஒரு ஆசாரியன். அவர் மூலமாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருந்தார். அவர் வயசான காலத்தில் அவங்க பிள்ளைகள் எழுந்திருந்து தேவனுக்கு பயந்து ஊழியம் செய்யாததுனால அந்த காலத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புகிறார். அல்லேலூயா. ஆக ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் கர்த்தர் எழுப்புறார். ஆண்டவருடைய ஜனம் வழி நடத்தப்படுவதற்கு கர்த்தர் மிக நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்யும் பொழுது அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இருந்த உடன்படிக்கை பெட்டி அது நாடு கடத்தப்பட்டது. யாரால? பெலிஸ்தர் ஜனங்கள். அந்த தேசத்துக்கு அந்த பெட்டி போயிற்று. அவன் கோயிலில் போய் வச்சான். சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகிமையாயிருந்தார். எப்போ பெட்டி கடந்து போனதோ, உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய நியாய பிரமாணம் அடங்கி அந்த உடன்படிக்கை பெட்டி, தேவன் அசைவாடுகிற, தேவன் உலாவுகிற அந்த ஆச்சரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்த தேசத்துக்கு போன பிற்பாடு தேவனின் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகிட்டு, அதுக்கு பிற்பாடு சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக நடத்துகிறார். அவன் காலத்தில் தான் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மாம்சத்தின்படியே தான் வாழ விரும்புகிறாங்களே ஒழிய தேவன் எங்களை நடத்துகிறார் எப்போதும் சொல்லி அதில் திருப்தி காண முடியலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒவ்வொரு நியாயாதிபதியாக எழுப்பி எழுப்பி ஏன் ஆண்டவர் எழுப்புறாருன்னா, அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிரமாணத்தின்படி வாழாமல் தங்கள் சுற்றுப்புற தேசத்தின் மக்களுடைய மார்க்கத்தின்படியே அதன்படியே அவர்கள் வாழ்ந்து கொண்டார்கள், பாவங்கள் செய்தார்கள். அதனால் உடனே மீண்டும் சிறையிருப்புக்கு போகுது. உடனே கண்ணீரோடு மனம் திரும்புவார்கள்.
இன்னொரு நியாயாதிபதி எழுப்புவார். இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்து. அதனால அவங்களுடைய சிறையிருப்பு என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புதிதான ஒன்று அல்ல. சொல்றது உங்களுக்கு புரியுதா? எகிப்திலேயே அவங்க தகப்பன்மார் தங்களுடைய முற்பிதாக்கள் அடிமைகளாக இருந்தாங்க. அங்கிருந்து விடுதலையாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். முற்பிதாக்கள் சொல்ல கேட்டிருக்கிறார்கள். வனாந்தரத்தில் 40 வருஷம் அவர்களை போஷித்து பராமரித்து வழி நடத்தியிருந்தும் தேவனுடைய பிரமாணத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கல. அதனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர்களைப் போல வாழ்ந்துடக்கூடாது என்பதற்காக பிரமாணங்களை கொடுக்க ஆரம்பிச்சார். அல்லேலூயா. தங்கள் முற்பிதாக்களைப் போல தங்கள் இருதயங்களை செவ்வைப்படுத்தாமல் போயிடக்கூடாது, கர்த்தரை நம்பாமல் போயிடக்கூடாது. ஒரு வசனம் உண்டு சங்கீதங்களின் புத்தகத்தில், அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 78வது சங்கீதம் 7-8 வாசிங்க. தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். பார்த்தீங்களா? அப்போ தேவனுடைய கற்பனையை கை கொள்ளணும், தேவன் மேலே நம்பிக்கை வைக்கணும். இது யாருக்கு இல்லை சொல்லுங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லை. அப்படி அவர் மேலே நம்பிக்கை வைத்து கற்பனைகளை கை கொள்ளும் இவங்களாவது பிள்ளைகளாவது கை கொள்ளுவாங்களா என்று அவர் ஆண்டவர் அழகா சொல்றாரு. கை கொள்ள வேண்டுமானால் இருதயம் செவ்வையாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமுள்ள சந்ததியாய் தங்கள் சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கு இவைகளை கட்டளை. ஏன் நியாயப்பிரமாணம் கொடுக்கிறாரு? இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் இந்த நியாயப்பிரமாணத்தின்படி உங்கள் வாழ வேண்டும், அதற்கு ஒப்பு கொடுக்கணும். உன் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டுமானால், நீ இந்த தேசத்தின் நன்மை புசிக்க வேண்டுமானால், எனக்கு நீ பயந்து என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா உபாகமம், லேவியராகமம், இந்த புத்தகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும், இந்த தேசத்தின் நன்மை புசிக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கற்பனைக்கு உன் இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவர் மேலே முழு இருதயத்தோடு சேவிக்க வேண்டும். அதைத்தான் இல்லை சொல்றாரு, இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய நன்மைகளை அனுபவித்திருந்தும், நல்லா கவனிங்க, தேவனுடைய பிரசன்னத்தில் கீழ் வழி நடத்தப்பட்டிருந்தும், ஆண்டவரால் உயர்த்தப்பட்டிருந்தும் அவருடைய இருதயம் செவ்வையாக்கப்படலை. அப்படின்னு என்னது அர்த்தம்? ஆண்டவரை மாத்திரம் நம்பணும். அவங்க நம்பிக்கை பல நம்பிக்கை இருக்கு. தங்களுடைய திறமைகளை நம்பினார்கள், ரதங்களை நம்பினார்கள், குதிரைகளை நம்பினார்கள். அவன் அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான். மற்ற தேசத்தின் ஜனங்களுடைய வளமான வாழ்க்கையை பார்த்தார்கள். தாங்கள் எங்கிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு இப்படி நடத்தப்பட்டோம் என்பதை மறந்து போகிறார்கள். கர்த்தரே அவர்களை வழி நடத்துகிறார். ஆக அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல, இருதயம் செவ்வையாக்கப்படலை. ஆண்டவரை மாத்திரம் நம்பாம உறுதியாய் பற்றி கொள்ளாமல். அப்போ ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு வாழ்வு ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடிப்படை. அல்லேலூயா. நான் பேசுறது ரொம்ப சாதாரணமாக தான் பேசுகிறேன், ஆனால் ரொம்ப முக்கியமான காரியம். நம்முடைய இருதயம் செவ்வையாக்கப்பட வேண்டும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள் என்றால் அர்த்தம் என்ன? கர்த்தரை முழுமையாய் நம்பாமல், அவரை உறுதியாய் பற்றி கொள்ளாமல், அவருடைய பிரமாணத்தின்படி நடக்க மனமில்லாமல் தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். ஆகவே சிறையிருப்பு வருகிறது. இப்போவும் ஆவிக்குரிய ரீதியில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆபிரகாமின் சந்ததிகளாய் மாறினாலும், உண்மையான ஒரிஜினல் ஆக எழுத்தின்படி நாம் இஸ்ரவேலர் அல்லாதவர்களாக இருந்தாலும், ஆவியின்படி நாம் இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம்.
அல்லேலூயா. எல்லாரும் இஸ்ரவேலர் தானா? நம்ம நாடு என்னது? நம்ம நாடு இந்தியா தான், சரியா? இஸ்ரவேல் சொல்லிவிடாதீங்க. ஐயோ, அப்போ இஸ்ரவேல் நாடு இல்லை நம்ம நாடு. நம்ம நாடு இந்தியா தான். பட் வி ஆர் கால்ட் இஸ்ரேல். அல்லேலூயா. நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள். எப்படி? ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, உன் சந்ததிக்குள் சகல தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும். உனக்குள் சகல தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ அந்த அந்த சந்ததியில இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் மூலமாய் நாம் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ரட்சிப்பு, தேவ ஜனம், தேவ பிள்ளைகள், இதான் ரட்சிப்பு. கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய எப்பொழுது நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறதோ அப்பொழுது நாம் தேவ பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய ஜனமாக மாறுகிறோம். நாம் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் சாத்தான் நம்மை அடிமைப்படுத்த முடியுமா? நம்மை சிறைப்படுத்த முடியுமா? இதான் இன்றைய கேள்வி. இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க, சத்துரு போராடிட்டே இருக்கிறான், பின்னால் துரத்திக்கிட்டே இருக்கிறான். ஆவிக்குரிய சபைகளில் அநேக மக்கள் போய் அவர்கள் தேவனை ஆராதிக்க ஒப்பு கொடுக்கிறார்கள். பாஸ்டர்மார் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா நீ சர்ச்சுக்கு வராமல் இருந்துடாத, நீ சர்ச்சுக்கு வந்தால் தான் ஒழுங்காக நிச்சயம் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், இல்லைன்னா பிசாசு என்ன செஞ்சிருவான், பின்னாடி வந்துடுவான். அப்போ தசமபம் ஒழுங்காக கொடுத்தீங்களா அப்படிம்பாங்க. நான் சொல்கிறது தப்பாக எடுக்கக்கூடாது. தசமபம் அப்போ அவங்க ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கணும், உண்மைதான். காணிக்க கொடுக்கறதுனாலையோ ஆராதனைக்கு ஒழுங்காக வர்றதுனாலையோ சாத்தா நம்ம விட்டு விலகி போயிட மாட்டான். அல்லேலூயா. சத்ருவினுடைய ஆதிக்கம், சத்ருவினுடைய பலவந்தம் நம்மளை அடிமைப்படுத்துகிறது, துரைத்தனம் பண்ணுகிறது, மறைமுகமாக ஆளுகை செய்கிறது. இதெல்லாம் விலகி போக வேண்டுமானால் தேவனின் பிரசன்னம் நம்மேல் பலமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய ஜனத்துக்கு சும்மா ஒன்றும் கைவிடலை. இந்த பூமியில் அனாதை விட்டுட்டு போகல. ஆண்டவர் இந்த பூமியிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்க அந்த சீசர்கள் விட்டு போகும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டேன். நான் போயிட்டேன்னா another comforter will come. That comforter is Holy Spirit. அல்லேலூயா. பரிசுத்தாவியானவர். நானாவது உங்களோட கொஞ்ச காலம் தான் இருந்தேன். அவர் எப்படி இருப்பார்னா என்றென்றும் உங்களுடனே கூட இருப்பார். அப்பொழுது நீங்கள் அவரை அறிவீர்கள். உலகம் என்னை காணாது. இயேசு சொல்றார், உலகம் என்னை அறியாது, காணாது, தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. பட் நீங்க கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு தெரியும் எப்படி. பரிசுத்தாவியானவர் நம்மேல் அசைவாடுவார், நமக்குள்ளே தங்கியிருப்பார். அந்த பரிசுத்தாவியானுடைய பிரசன்னத்தினாலே இயேசுவை அறிய முடியும். அல்லேலூயா. சத்தியத்தை நமக்கு காண்பிப்பார். பரிசுத்தாவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அங்கே கூடவே நல்ல ஒரு வார்த்தை சொல்றார், பரிசுத்தாவியானவர் சத்தியமாகிய இயேசுவை நமக்கு அடையாளம் காண்பிப்பார். உண்மையான பரிசுத்தாவியானுடைய வேலை என்னவென்றால் இயேசுவை நமக்கு காண்பித்து கொண்டே இருப்பார். இயேசுவை நோக்கி பாருங்கள், அவர்தான் உங்களுக்கு இரட்சகர். இவர் மூலமாகத்தான் விடுதலை அடைந்தீர்கள், இவர் மூலமாகத்தான் இரட்சிப்படைந்தீர்கள். ஆவியானவர் திரும்ப திரும்ப என்னத்தை சொல்லுவார்? சத்தியத்தை காண்பிப்பார். தான் பரிசுத்தாவியானுடைய பிரதானமான வேலை. அவருடைய வேலையே அதுதான். அதுக்கு பிறகு நமக்கு அவருடைய நீதியை காண்பிப்பார். பரிசுத்தாவியான் நமக்குள்ள வரும் பொழுது இயேசுவை காண்பிப்பார், அவருடைய பரிசுத்த தன்மையை காண்பிப்பார், நம்முடைய பாவத்தை குறித்து எச்சரித்தும் பேசுவார். அல்லேலூயா. அவர் வரும் பொழுது நியாய தீர்ப்பை குறித்து பேசுவார், பாவத்தை குறித்து பேசுவார், அவர் எச்சரிப்பார். நமக்குள்ள நாம் தேவனுக்கு பிரியமில்லாதபடி நாம் சிந்திப்போமானால், செயல்படுவோமானால் நமக்கு உணர்த்துவிப்பார். உணர்த்துவித்தல் ஈஸியாக எல்லாருக்கும் வராது.
நான் செய்தி விட்டு எங்கே போறேன்னு நினைக்காதீங்க. சிறையிருப்பு, சிறையிருப்பு இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இருக்கு. தெரியல. நல்ல பாட்டு பாடுறாங்க, நல்ல சர்ச்சுக்கு போறாங்க, நல்ல ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, ஆவில நிரம்ப கூட செய்றாங்க. ஆனா வாழ்க்கையில ஒரு உண்மையான விடுதலை இல்லை. தேவனால் போதிக்கப்படவில்லை. தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தம் நமக்கு கேட்குதா? உங்களை பார்த்து கேட்குறேன். நம்ம ஜென்ரலாக அப்படி பேசிக்கிட்டே போகக்கூடாது. ஆண்டவருடைய சத்தம் உங்கள் காதுகளில் எப்போவாவது கேட்குதா? எப்போவாவது? தினந்தோறும் கேட்கணுங்கன்னு கஷ்டம்தான். எப்போவாவது கேட்குதா? வாரத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு 2 தடவை கேட்கணும். அப்போ தினம் தினம் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவா. அப்படி இருக்கு. இல்லை வீட்டில் வசன போர்டெலாம் போட்டிருக்கோம். கர்த்தர் நித்தமும் வசன போர்டெலாம் தருவாங்கல்ல நமக்கு. சில தந்திருப்பாங்க, சில கல்யாண வீடுகளில் உள்ள தந்தது வீட்டில் தொங்கும். கர்த்தர் நித்தமும் நடத்த மகா வறட்சியான காலத்தில் உன் எலும்புகளை எலும்புகள் நின்று பச்சையாக இருக்கும். எலும்பு பச்சை காஞ்சி போகாது. அப்போ ஆண்டவர் நம்மை நடத்துவார். இப்படி ஒரு அவருடைய பிரசன்னம், அவருடைய நடத்துதல், அவருடைய ஆளுகை. நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக பேசுகிறேன். அவருடைய சத்தம், அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆளுகை, அவருடைய ஆலோசனை. சத்தங்கிறத ஆலோசனை, சரியா? நமக்கு ஆலோசனை கொடுக்கணும். ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தை நமக்கு கொடுக்கணும். ஆண்டவர் தன்னுடைய ஆளுகை கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி அநேகருடைய வாழ்க்கையில் இல்லை. அப்ப அர்த்தம் என்ன? சாத்தான் ஆளுகை செய்கிறான். நமக்கு விடுதலையோடு ஜெபம் பண்ண முடியல. சிறையிருப்பில் இருக்கோங்கிறதுக்கு அடையாளமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. விடுதலையோடு ஜெபம் பண்ண முடியல. ஜெபம் பண்ணணும்னு நினச்சேன், உட்கார்ந்தேன் பாருங்க, 2 மணி நேரம் தூங்கிட்டேன். அருமையான தூக்கம். அது கர்த்தருடைய பெரிய கிருபை. அது எல்லாருக்கும் கிடைக்கவும் செய்யாதுல்ல. நீங்கள் சும்மா உட்காந்து பாருங்க, தூக்கம் வராது. ஆனால் ஜெபம் பண்ணணும்னு நினச்சி வந்துட்டிங்கன்னா அருமையான தூக்கம் வரும். அது பெஸ்ட்டாக இருக்கும். உங்கள் சரீரத்துக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா சொப்பனமும் சில நேரங்களில் வரலாம். அந்த நேரத்தில் விலையேற வச்ச சொப்பனமும் வரும். ஆக சத்துரு ஆளுகை செய்கிறான். அப்போ பரிசுத்தாவியானுடைய பிரசன்னம் பலன் இல்லாததுனால சாத்தான் நம்முடைய சரீரத்தையே ஆளுகை செய்கிறான். சாத்தான் நம்முடைய மனதை ஆளுகை செய்வானா? ஆளுகை செய்கிறான். வசனம் உள்ள ஓடாது, ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மை குறித்தும் எதிர்காலங்களை குறித்தும் நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், நம்ம கரெக்டாக தான் சிந்திக்கிறோம். கரெக்டாக நம்ம வண்டி என்ன செய்யிட்டு போயிட்டுருக்கு. ஆண்டவர் சொல்கிறார், வீண் சிந்தை, மாம்ச சிந்தை, இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆவியானவர் இருந்தால் அந்த வீண் சிந்தை போயிடும், மாம்ச சிந்தை போயிடும், ஆவியின் சிந்தை வரும். அப்போ ஆவியில் கிரியை செய்வானா? கிரியை செய்வான். ஆத்மாவில் கிரியை செய்வான். ஆத்மாவில் தேவையில்லாத தீர்மானம், நாமவே தீர்மானம் எடுத்துட்டு கர்த்தர் என்ன நடத்துகிற மாதிரி இருக்குமோ, நடத்தினாரும் உறுதியாக சொல்ல மாட்டோம். கர்த்தர் என்ன ரொம்ப தெளிவாக நடத்துகிற மாதிரி இருந்துச்சு, திருநெல்வேலிக்கு போன்னு சொன்ன மாதிரி இருந்தால் என்னால் போயிட்டு வந்தேன் அப்படிமோ. இதே உங்களுக்கு புரியுதா? சிலர் ரொம்ப நாள் பாக்கிய இன்னும் ரொம்ப ரொம்ப தெளிவாக பேசின மாதிரி பேசுகிறாரு. ஆண்டருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை, அவருடைய ஆலோசனை இருக்குமானால் அவர் உங்களோட பேசுவார். ஆனால் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அந்த சத்தம், ஆண்டவருடைய சத்தம் இல்லை, பிரசன்னம் இல்லை, ஆளுகை இல்லை. அதனால் என்னது? தூக்கம் நல்லா வருது. தேவனுடைய வசனம் உள்ள ஓட மாட்டேங்கி, வசனம் நம்மை ஆளுகை செய்ய மாட்டேங்கி, ஆவியானவர் நம்மை அப்படி கட்டுப்படுத்த மாட்டேங்கிறார். பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நாங்கள் உங்கள்கிட்ட வரணும்னு நினைச்சோம், ஆவியானவர் எங்களை தடை பண்ணினார். பார்த்தீங்களா? இருக்கா இல்லையா? எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்கு, சரியா? ஆவியானவர் எங்கள் பிரயாணத்தை தடை பண்ணினார். அப்போ ஆண்டவர் அப்படி நம்ம தடை பண்ணுவாரா? தேவையில்லாமல் இடத்துக்கு போகக்கூடாதுன்னா தடை பண்ணுவோம். மனசுக்குள்ளே என்ன செய்யும்? வேண்டாம் வேண்டான்னு ஆவியானவர் அப்படி தடை பண்ணுவார். அப்போ பரிசுத்தாவினால நம்ம நடத்தப்படலைன்னா
இன்னொருத்தையும் நம்ம நடத்துவான். சத்துருவனுடைய ஆளுகை நம்ம வாழ்க்கையில் இருந்தால் ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் இருக்காது, சமாதானமான ஒரு எண்ணம் இருக்காது, உள்ளுக்குள்ளேயே ஒரு பாரம் இருக்கும். இனம் புரியாத பாரம், இதெல்லாம் அடையாளம். இனம் புரியாத எண்ணத்துக்கு கவலைப்படுறேன்னே நமக்கு தெரியாது, தெரியுமா? என்னன்னே தெரில, என்னத்தையோ இழந்த மாதிரி இருக்கும். ஒன்றத்தையும் இழந்திருக்க மாட்டோம், ஆனால் இழந்த மாதிரி இருக்கும். எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். எல்லாம் இருக்கும், சாப்பாடு இருக்கும், குழம்பு இருக்கும், சாப்பிட மனசு இருக்காது. இது என்னது? ஆவியான செய்கிறாருன்னு சொல்லோ. அப்போ பிசாசு என்ன செய்கிறான்? மனதை ஆஃப் பண்ணி போட்டான். அப்போ இப்படியெல்லாம் சிறையிருப்பு இருக்கிறது என்றால் இதெல்லாம் அடையாளங்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்தை அறிய முடியாது, ஜெபிக்க மனசு வராது, முடியாது. மனசு இருக்கும், முடியாது. வேத வசனம் ஓடாது, நம்மை குறித்தே சிந்திச்சுட்டு இருப்போம். அப்போ சாத்தானுடைய ஆளுகை இருந்தால் நம்மளால் நினைச்சாது விடுதலையோடு வாழ முடியாது. we cannot feel the freedom. நம்மளால் விடுதலையாக இருக்க முடியாது. ஏதோ ஒன்று இருக்கும், எப்படியோ இருக்கும், நேரம் போகிறது தெரியாது, ஆனால் போயிட்டே இருக்கும். இப்படி சிறையிருப்பில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய மக்கள் வாழ்க்கையில் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு போனார்கள். பாபிலோனுக்கு போனதுனால ஆராதனை இல்லை, சரிதானா? எருசலேமில் ஆராதனை நடக்கும். உள்ளபடி அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி வாழ மனசு இல்லாட்டாலும் சத்தம் கேட்கும்ல. ஆச்சரிப்பு கூடாரத்தில் தொனிக்கிற ஆச்சாரியனுடைய சத்தம் கேட்கும், அங்கே வாசிக்கப்படுகிற வசனத்தின் சத்தம் கேட்கும், ஜனங்கள் எல்லாரும் வந்துடணும். இப்படி ஆராதனை, அந்த பலி, அந்த சத்தம் எல்லாம் கேட்காம எங்கே இருந்தாங்க? பாபிலோனில் இருந்தாங்க. அப்போ பாபிலோனில் இருக்கும்போது அந்த ஜனங்கள் கேட்டாங்களாம், அவனே அடிக்கடி நீங்கள் பாட்டு பாடுவீங்கள்ல, அந்த பாட்டை கொஞ்சம் பாடுங்களா. ஒரே ஆராதனை பண்ணுவீங்கல்ல எருசலேமில், நீங்கள் ஆராதனை பண்ணுவீங்களா. அரோகண சங்கீதம், அரோகண சங்கீதம், சங்கீதங்கள் இருக்குது. அது என்னென்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வழி நடத்தப்பட்டதை நினைவு கூர்ந்து அந்த எருசலேமில் ஆலயத்தின் படிக்கட்டில் ஏறும் பொழுது அப்படி சந்தோஷமாக பாடிட்டு ஏறுவாங்களாம். அரோகண சங்கீதம், தாளாட்டு பாட்டு மாதிரின்னு வைங்களேன். அப்போ இந்த பாபிலோன் குமாரத்தில் கேட்டாங்களாம், நீங்கள் நல்லா பாட்டு பாடுவீங்களா, அந்த பாட்டை கொஞ்சம் பாடுறீங்களா அப்படிம்பாங்களாம். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்க சொல்லுவாங்களாம், எங்கள் பாட்டை நாங்கள் அந்நிய இடத்துல பாட மாட்டோம், எங்கள் தேசத்தில் தான். அதில் வேற ஒரு வைராக்கியம், இப்படிலாம் சொல்லுவாங்க, சங்கீதத்தில் இருக்கு. அப்போ இந்த தேசத்தின் ஜனங்கள் சிறையிருப்புக்கு போனார்கள். காரணம் என்ன? அக்கிரமத்து நிமித்தம் சிறையிருப்பில் போனார்கள். சிறையிருப்பில் போனதுனால ஆராதனை இல்லை, பலி இல்லை, வார்த்தை இல்லை, அவன் ஆளுகை செய்கிறான். ஆனால் ஒரு காரியம், எகிப்தின் அடிமைத்தனத்துக்கும் பாபிலோன் அடிமைத்தனுக்கும் ஒரு காரியம் இருக்குது, வித்தியாசம் இருக்குது. எகிப்தில் ஆலோட்டிகள், அதாவது இன்னைக்கு நீங்கள் 100 செங்கல் அவன் தலைக்கு என்ன செய்யணும்? அறுத்திருக்கணும். இப்படி வைக்கோல் நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரணும், நீங்கள் தான் செங்கலை சுட்டு எடுக்கணும் அப்படின்னு வேலையை அலாட் பண்ணிடுவான். அப்படி ஆட்களை போட்டு வேலை வாங்குவான், ஒடுக்குவான். அவங்களுடைய ஜீவன் கசந்து போகும்படி மாம்ச ரீதியாகவே செயல்படுவான். ஆனால் பாபிலோனின் அடிமைத்தனம் கொஞ்சம் வித்தியாசம். ஆராதனை இருக்காது, பலி இருக்காது, வார்த்தை இருக்காது, தீர்க்கதரிசி இருக்க மாட்டான், ஆச்சாரியனை பார்க்க முடியாது, ஆலயமே இல்லை. ஆனால் வாழ்க்கை மட்டும் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கும். என்ன நடக்கும்? அங்கே யாரும் கட்டுப்படுத்த மாட்டாங்க, புரியுதா? எகிப்தில் வேற மாதிரி இருக்கும், பாபிலோனில் எப்படி இருக்கும்? எப்பா இந்த தேசத்தில் நீங்கள் இருக்கணும், இந்த இடத்த விட்டு போகக்கூடாது, உங்கள் நாட்டெல்லாம் திரும்பி என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், வேலை பாருங்கள், நல்ல சந்தோஷமாக இருங்க, உங்களுக்கு வேலையை தேடிடுங்க. அப்படி பாபிலோனில் இருந்தாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எலும்பு எலும்பு சீயோனே, உன் தூசியை உதறி விட்டு எழுந்து வா, உன் தூசியை உதறி விட்டு எழுந்து வா. ஏன் ஆண்டவர் அழைப்பு கொடுக்குறாரு? நீயா தான் எழும்பி வரணும். ஏன்னா அங்கே யாரும் திறமைப்படுத்தப்படலை. மாம்ச ரீதியா, ஆவிக்குரிய ரீதியா அவர்கள் ஆடம்பர வாழ்வுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கே அநேக விக்கிரக ஆராதனை இருந்தது. அதனால தேவனுக்கேற்ற ஆராதனை இல்லை,
தேவனை குறித்த ஒரு நாட்டம் அங்கு இல்லை, தேவனை தேடக்கூடிய மனமும் இல்லை. அங்க உலக ரீதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, எப்பா சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை நீ அவிழ்த்து விடு. நீ தான் அவுக்கணும். ஆண்டவர் தானே கட்டை உடைப்பாரு. இங்க என்ன போட்டிருக்கு? நீ கட்டை உடைச்சி வெளியே வா அப்படிங்க. அப்போ நம்ம ஆவிக்குரிய ரீதியில் இன்னைக்கு அநேக ஜனங்கள், தேவ ஜனம் சிறைப்பட்டு போயிருக்கிறது என்றால் அர்த்தம் என்ன? தேவ பிரசன்னத்தை உணர முடியலையே, சத்தத்தை கேட்க முடியலையே, அவர் என்னை ஆளுகை செய்ய முடியலையே, என்னை உணர்த்துவிக்க முடியலையே, நான் ஏதோ ஒரு கட்டு என இருக்கிறது, ஆண்டவரே என்னை விட்டுவித்தருளும் என்று நீங்கள் மன்றாட வேண்டும். ஆண்டவரை நீங்கள் தேட வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாட வேண்டும். பாருங்க, இதுல 49வது அதிகாரம் நம்ம ஏற்கனவே வாசிதான். அதில் பார்த்தீங்கன்னா 24, 25 வாசிங்க. பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ என்றாலும், இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். இதுல என்ன சொல்றாரு பாத்தீங்களா? பாபிலோனை பார்த்து பராக்கிரமன் சொல்றாரு. உன்னை அவன் அடிமைப்படுத்தி வச்சிருக்கான், கட்டுப்படுத்துறான். எதுல? நீ ஆராதனை பண்ணக்கூடாது, நீ தேவனை தேடக்கூடாது. அன்றைக்கு அங்கே அப்படித்தானே இருந்து, அங்கே ஆராதனை பண்ண முடியுமா? முடியாது. அப்போ பிசாசானவன் இன்னைக்கு என்ன செய்யறான்? இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் கை வைப்பான். சரியா? எப்போதும் நம்ம எதிர்காலங்களை குறித்து, நம்முடைய காரியங்களை குறித்து அதையே சிந்திக்கும்படி நடத்துவான். அப்படி இது என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தன் நம்மளை என்ன செய்யறான்? ஆளுகை செய்கிறான். சத்துரு நம்மை ஆளுகை செய்கிறான். இந்த பூமியை ஆளுகை செய்கிறவன் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. தேவ ஜனத்துக்கு பிரதானமான ஆசீர்வாதம் என்ன? கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் தேவ பிள்ளைகளாய் மாறின ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் மேய்ப்பனாய் மாறுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் கண்காணியாய் மாறுகிறாய். இதைத்தான் 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் கடைசி வசனம் இருக்கு. சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள். மேய்ப்பன் கிடையாது. நம்மை நடத்துவதற்கு யாருமே இல்லை. திக்கத்தவர்கள், அதாவது அநாத பிள்ளைகள் மாதிரி இருந்தோம், பரதேசி மாதிரி கிடந்தோம். ஆனால் இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அப்படிதானே? 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம் நினைக்கிறேன். அல்லேலூயா. அது சரியான வசனமான்னு பாருங்க. 25 கரெக்ட். வாசிங்க பிரதர். சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். மேய்ப்பரும் கண்காணியுமானவர். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம யாருடைய ஆளுகள் வந்துடுறோம்? இயேசுவின் ஆளுகளை வந்துடுறோம். அவர் தான் நமக்கு இப்போ மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன் அவர் தான். பூமியில நமக்கு ஊழியக்காரங்களை கர்த்தர் ஏற்படுத்தினாலும் ஆண்டவர் நமக்கு டைரக்டா பிரதான மேய்ப்பனா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பிரதான மேய்ப்பன் நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீரை நடத்துகிறார். எப்ப அங்க புல்லு ஏகப்பட்ட இருக்குல்ல, போ ஓடு. நல்ல வசனம் சொல்றாங்க, கொஞ்சம் கவனிச்சு பாரு. யார் நடத்துவா? கர்த்தர் நடத்துவார். ஆங்காங்கு இருக்கிற தேவ பிள்ளைகளை சரியான இடத்துல கொண்டு போய் பொருத்துவார், ஐக்கியப்படுத்துவார். அப்போ யார் நமக்கு மேய்ப்பனாய் இருக்கிறார் என்றால் இயேசு. அல்லேலூயா. அப்போ அன்றைக்கு ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபையில சேர்க்கிறது ஏன் சேர்க்கிறாரு? கர்த்தர் நடத்தணும் விரும்புறாரு. அவர் மேய்ப்பனாய் இருக்க விரும்புறாரு. மேய்ப்பனாய் இருக்கிறார் அர்த்தம் என்ன? கண்காணியா இருக்கிறாருன்னா அர்த்தம் என்ன? தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்புவார், வசனத்தை அனுப்புவார், சத்தியத்தை அனுப்புவார். அந்த சத்தியத்துக்காகவும் தேவனுடைய ஆலோசனைக்காகவும் தான் கூடி கூடி வருகிறோம். கர்த்தர் தான் பிரதான மேய்ப்பன். அல்லேலூயா. ஆவியானவர்
நம் மூலமாய் ஊழியக்காரன் மூலமாய் பேசுகிறது நன்றாக நீங்கள் உணர முடியும். தேவனுடைய கிருபை உள்ள வார்த்தை, தேவனுடைய கிருபை உள்ள பிரசன்னம் நமக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ அவர் தான் நமக்கு மேய்ப்பனா இருக்கிறார். இப்போ பாபிலோனின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவனுக்கு என்ன தெரியுமா இருக்காது? தேவனுடைய சத்தம் பெருசா தெரியாது. புரியுதா நான் சொல்றது? ஆராதனைக்கு வரலாம், ஆனால் சத்தியம்னு வரும்போது அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. அப்போ யார் கண்ணை மூடுறா? யார் இருட்டுக்குள்ள வைக்கா? அந்தகாரம் ஏன் இருக்கு? அந்தகாரம் இருந்தா சத்தியம் புரியாது, சத்தியம் புரியாது. அப்போ மனசுக்குள்ள வெளிச்சம் இல்லை, சத்தியத்தை போதிக்கிற ஆவியானவர் இல்லை. நான் என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் உங்களுக்குள்ள இறங்க வைக்கிறது யாருங்க? நானா? இல்லை இல்லை இல்லை, ஆவியானவர் தான். அந்த ஆவியானவர் உங்க மேல அசைவாடுன்னா உள்ள சத்தியம் போகும். அப்ப என்னதான் பேசினாலும் உள்ளுக்குள்ள போவே முடிக்கு. இந்த ஆச்சுங்கிறது சரியில்லை போல மூடி வச்சுக்கிட்டு இருதயத்தை மூடி வச்சிருக்கு. ஏதோ ஒரு இருள் மூடி இருக்கு. தண்ணி ஊத்தனை இறங்கவா செய்யும், வெளியே தான் போகும். அப்போ இருதயம் தேவனால் திறக்கப்பட வேண்டும். கண்கள் பிரகாசமானோ. அப்போ கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்குன்னா நமக்கு தான் இருக்கு. அதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சீயோன் குமாரத்தை சிறைப்பட்டு போன சீயோன் குமார். இந்த வசனத்தை வாசிங்க, 52:2 வாசிங்க. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை என்ன செய்யணுமா? அவிழ்த்து விடு. அப்போ நம்ம கோஆபரேட் பண்ணணும். ஆண்டவர் தான் சாத்தானுடைய அந்த ஆளுகையை உடைக்க முடியும். லிசன், சத்ருவினுடைய ஆளுகை, துரைத்தனம், அதிகாரம் நம்மளை மட்டுப்படுத்துறான், நம்மளை மந்தப்படுத்துறான், நம்மளை அமுக்குறான். ஆவியை, நம்ம ஆத்மாவை தேவனுக்கென்று எழும்ப முடியலை. அப்படி அமுக்குகிற, சிறைப்படுத்துகிற, துரைத்தனம் பண்ணுகிற அதிகாரங்களை கர்த்தர் உடைத்தறிய வேண்டுமானால், ஆண்டவரே என்னை நீர் எழுப்போம் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். ஒரு செலவில்லாமல் நான் உன்னை விடுவிச்சிருவேன் கர்த்தர் சொல்றார். அப்போ அந்த விடுதலை ஆக்குறதுக்கு நம்ம மேல இருக்கிற சாத்தானுடைய துரைத்தனங்கள், இருளின் அதிகாரங்கள், இதிலிருந்து யார் விடுதலை ஆக்குவான்? எவ்வளோ நாளாச்சு, வெளிச்சத்தை பார்த்தே ரொம்ப நாளாச்சு, சூரியனே பார்க்கல அப்படி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். சூரியனை பார்க்க வைக்கிறது யாரு? கர்த்தர் தான். அல்லேலூயா. நீதியின் சூரியன் நம்ம உதைக்கும் பொழுது நாம் அதை பார்க்கணும். பார்க்க முடியாதபடி சத்ரு மூடி இருக்கிறானே, அதனுடைய கிரியிலிருந்து, அதிகாரத்திலிருந்து விடுவிப்பதற்கு கர்த்தர் போதுமானவராயிருக்கிறாரு. அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறாரு. உன் கழுத்தில் உள்ள அவனுடைய ஆளுகையை அதிலிருந்து விடுவிக்கப்பட நீதான் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு சொல்ல சொன்ன வார்த்தை என்னவென்றால், you should cooperate with the Lord. தேவனோடு நீங்க கொஞ்சம் என்ன செய்யணும்? ஆண்டவர் செயல்படுவதற்கு நீங்க இணக்கம் தெரிவிக்க வேண்டும். ரட்சிப்பு நிறைவேற ஒப்பு கொடுக்கணும். அவர் விடுதலையாக்கினா விடுதலையாக்கட்டும், நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா தூங்கிட்டே இருக்க வேண்டியதான், தூங்கிட்டே இருக்க வேண்டியதான். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ண படுகிற, யார் பலவந்தம் பண்றாங்களோ, ஒரு பஸ்ஸுக்கு நிற்கிய திருநெல்வேலிக்கு இன்னும் நம்ம நாசரத்துக்கு வழியாக போகிற பஸ்ஸுக்கு நிற்கிறிய, பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறிய, பஸ் அப்போ வருது, நிற்கிறது வெளியே 50 பேர் நிற்காத, நீ எல்லாரும் ஏறட்டும், ஏறி முடித்து எனக்கு ஒரு சீட்டு இருந்தால் இருக்கேன்னு ரொம்ப மன ரம்மியமாக அவ்வளோ தியாகமாக இருப்பியலா? ஏன் ஓடுறோம்?
ஒரு இடத்த பிடிச்சி போடுற கர்ச்சிப்பெல்லாம் தூக்கி உள்ளே தூக்கி எறிகிறோம், அல்லது பேக்கை தூக்கி எறிகிறோம். எதுக்கு? என்ன போகிற நாசரத்துக்கு அரை மணி நேரம் போகிறதுக்கே தூக்கி எறிகிறோமே. பலவந்தம் பண்ணுற நம்ம தான் ஓடுறோம். பஸ்ஸு போகும், பஸ்ஸு வந்துட்டு கவர்மெண்ட் அனுப்பிட்டு, ஆனால் வெளியே நிற்கிற 50 பேரும் ஓடும்போது நம்மள என்ன செய்கிறோம்? ஓடுறோம். அப்போ we have to cooperate with the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வேலைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் நமக்குள்ள செயல்பட வேண்டுமானால் அவருடைய கிரியைகளுக்கு நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, உமக்காக நான் எழும்ப பிரயாசப்படுக ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நீர் எழுப்போம். என் கழுத்தில் உள்ள கட்டை அவிழ்த்து விடும். ஜபத்துக்கு வரணும்னு இருந்தேன், ஒரே வயிற்ற கலக்குது பிரதர் அப்படிம்பாங்க. அதான் சாத்தான் பண்ணுற வேலை. அப்படி கலக்கிருக்கானோ தெரியுது, திரிக்கிறதுலே தெரியுது. ஒரு தம்பி சொல்லுவார், அவர் வீட்டில் பயங்கர பிசாசு போராட்டம். என்ன புறப்படணும்னு நினச்சா போதும், தலைவலிக்கும், வயிறு கலக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும். அதான் சத்ருவுடைய கிரியை. அப்போ அவன் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. அவனுடைய சிறையிருப்பிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவதற்கு ஆவியானவரே என்மேல் ஊற்றப்பட வேண்டும். முழுசா ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. முழுசா ஒப்பு கொடுக்கணும். அவர் வல்லமை உள்ளவராய் பராக்கிரமசாலியாய் அவர் கடந்து வரும் பொழுது பராக்கிரமனால் கொள்ளையிடப்பட்ட, பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்ட நம்மை விடுவிப்பார். நம்மை விடுவிப்பார். நம்மோடு யுத்தம் பண்ணுகிறவனோடு கூட வழக்காடுவார். ஏன் பிள்ளையான தொடர, என்னால் மீட்கப்பட்டவன், என்னால் விடுவிக்கப்பட்டவன், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவன் என்னுடையவன். You have no right to touch him. அவனை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. யார் நமக்காக பேசுவா? ஆவியானவர் நமக்காய் பேசுவார். சத்துரு வெள்ளம் போல வரலாம், ஆவியானவர் நமக்காக கொடியேற்றுவார். யார் மூலமா கொடியேற்றுவார்? ஃபோன் பண்ணோன்னு யாரோ பேசுவாங்களோ? இல்லை, உங்க மூலமா தான் பேசுவார். உங்க மூலமா தான் ஆவியான கொடியேற்றுவார். எப்படி கொடியேற்றுவார்? துதிக்கணும். முழங்கால் போட்டு என்ன செய்யணும்? துதிக்கணும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ள சரி என்ன செய்ய ஆய் போச்சு, இவ்வளோ நாள் ஊழியம் செஞ்சோம், கெட்டி போட்டானுவ, என்ன பண்ணுறது? ஆண்டவரா விடுவிச்சா என்ன செய்வோம்? செய்வோம் அப்படின்னா இருந்தவ நடு ராத்திரியிலே இது என்ன பார்த்தீங்கள? அப்போ ராத்திரி எழுப்பி என்ன செய்யணும்? நல்லா தூங்கணும். அப்போ என்ன கர்த்தர் என்ன செய்வார்? எல்லாத்தையும் மாற்றி சொன்னாதான் உங்களுக்கு கொஞ்சம் புரியுதுன்னு பார்த்தா நீங்கள் இதை விட ரொம்ப அமைதியாக இருக்கீங்களே. நடு ராத்திரியில் எழும்பி கத்தரை, நான் ராத்திரி 2:30 மணி 3 மணிக்கு எழும்பி கத்தரை துதித்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் கையை வைத்துங்க பார்ப்போம். அல்லேலியா அல்லேலியா. 2 பேர் தான் வைத்திருக்கேன். 2:30 3 சரி 3 பேர் வைத்திருக்காங்க. ப்ரைஸ் எல்லாம். மற்றவங்க எல்லாருமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களோ? விடுவிக்கப்பட்டு நல்லா இருக்கீங்க. இப்போ எப்போனாலும் ஊழியந்து எதுனாலும் உண்மையை சொல்கிறேன், ஆவியானவர் நம்மளை அப்படி எழுப்பணும்னா, கொடியேற்றணும்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் தெரியுமா? வாங்க, சங்கீதம் 86 நினைக்கிறேன், 81 சங்கீதம் 81 பாருங்க, 5-6 வாசிங்க. நான் இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணது அங்கே இருக்கும். நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோலை சுமைக்கு விளக்கினேன், அவன் தோலை சுமைக்கு விளக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். பாத்தீங்களா? இது என்ன சொல்றாரு? கடந்த கால அனுபவத்தை சொல்றாரு. எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது இல்ல, அதை சொல்லும் போது சொல்றாரு,
அவன் தோளை சுமைக்கு விலக்கினேன். தோல்ல இருந்த பாரத்தை நான் எடுத்துட்டேன். அது என்னது? அவனுடைய ஆளுகை. எகிப்தி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய தோலை கொஞ்சம் அமுக்குனான். அதுதான் ஆளுகை. இந்த தோளை சுமைக்கு விளக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. எப்போ பார்த்தாலும் சுமந்த அமைச்சியில் கை எடுத்து ஜல்லி, செங்கல், மண், எல்லா வைக்கோல் கட்டுகள் அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. வேலையிலிருந்து, அவன் கொடுக்கப்பட்ட வேலையிலிருந்து நான் விடுதலை ஆக்கினேன். இப்படி சொல்றாரு. அப்பதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீண்டும் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. என் ஜனமே, 8வது வசனம் வாசிங்க. என் ஜனமே கேள், உனக்கு சாட்சிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். நீ எனக்கு செவி கொடுத்தால் உனக்கு நல்லது. வாசிங்க. உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். வேறு தேவன் வேண்டாம். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். நமஸ்கரிக்காத. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்பிடுவேன். இப்ப நிரப்புதல் தேவை. கிறிஸ்துவின் ரத்தம், உடன்படிக்கையின் ரத்தம், நமக்காய் சிந்தப்பட்ட அந்த ரத்தம், அவருடைய நாமத்தை நாம் விசுவாசிப்பது மாத்திரம் அல்ல, நம்ம வாழ்க்கையை ஃபுல் அண்ட் ஃபுல் திறந்துடணும். அல்ல இல்லையா? நான் உம்மையை ஆராதிக்க விரும்புகிறேன், உம்மை சேவிக்க மனசால சொல்லணும். என் பிரச்சனைக்கு சும்மா கையை விரிக்கும், ஒன்றும் மனசு நிச்சயம் மணிக்கு விரிக்க மாட்டேன். மனசு மூடி தான் இருக்கு, கையை மட்டும் உயர விரிச்சிடுறோம். ஆண்டர் பாப்பா கையை பார்க்க மாட்டார், ஆண்டர் உள்ளத்தை தான் பார்ப்பார். இவன் எப்படி இருக்கான்? ஆண்டர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளுன்னு சொல்கிறத விட ஞானம் உள்ளவர். அல்லையா? பிசாசுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, அவன் தந்திரம் உள்ளவன், அவன் தந்திரம் இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு ரொம்ப ஞானம் உண்டு. இந்த பிள்ளை நல்ல பிள்ளை இல்லை, ரொம்ப ஞானமாக இருப்பார். அதனால் அவருக்கு முன்னாடி நம்ம இனத்தை மறைக்க, ஆண்டவர் உண்மையாக சொல்கிறேன், உங்களை துதிக்கிறதுக்கு மனமே அதை சொல்லிடுங்களா? அதை உண்மையாக சொல்லிடணும். ஒருத்தண்ட கேட்டார் ஆண்டவர், இந்த உன் மகனை சுகப்படுத்துறதுக்கு எனக்கு வல்லமை உண்டுன்னு விசுவாசிக்கியான்னு கேட்டார். உடனே சொல்லிட்டான், விசுவாசிக்கிறேன், ஆனாலும் ஏன்ட இருக்கிற அவிசுவாசம் நீங்கும்படி உண்மையை சொல்லிட்டான். நம்ம இதை சொல்ல மாட்டோம், விசுவாசிக்க தானே செய்கிறேன், விசுவாசிக்காமலே கொண்டு வந்தேன், என் மகனுக்கு சுகப்படுத்துன்னு சொல்ல வந்தேன். அப்படி சொல்லியிருந்தா கர்த்தர் சுகப்படுத்திக்க மாட்டார். நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் உங்களை முழுசா நம்ப முடியல, ஒரு கொஞ்சம் அவிசுவாசம். ஆண்டு சொன்னார், எப்பா உன் மகனை நான் சுகப்படுத்துகிறேன். அப்போ உள்ளதுன்னு என்ன செய்யணும்? மனம் திறந்து சொல்லணும். மனத்தில் இல்லைப்பா, இடம் இல்லை, என் மனசு வரமண்டைக்கு, என் மனசு சம்மதிக்க மண்டைக்கு, உண்மையே சேவிக்க, உண்மையே ஆராதிக்க ஏன் மனம் முழுசா சம்மதிக்கலை? வாயை விரிவாய் திற, God will fill with presence. ஆண்டவர் தன்னுடைய வல்லமையினால, பிரசன்னத்தினால நிரப்புவார். அவங்க வாயை விரிவாய் திறக்க மனசு இல்லை. அடுத்த வசனத்தை வாசிங்க, 11-12. ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். பாத்தீங்களா? இதுல ரொம்ப தெளிவா இருக்கு. என்னன்னா, என் சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுக்க, என்ன சத்தம்? முழுசா கொடுத்துருன்னேன். அவன் கொடுக்க இஷ்டம் இல்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. நீங்க கால்வாசி விரும்பினாலும் சரி, அறவாசி விரும்பினாலும் சரி, அது தட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்ஒபீடியன்ஸ். அவ்வளோதான். ஹோல் ஹார்ட்டாக இருக்கணும், முழு இருதயமும் தேவனுக்கு என்று அர்ப்பணித்தாதான் அது கீழ்ப்பிடுதலாக எண்ணப்படும். அரை முக்கா காலு எதுவும் கீழ்ப்படுதல் அல்ல. புரியுதா? எங்கள் ப்ரொஃபஸர் சொல்லுவார், டிலேய்டு ஒபீடியன்ஸ், டிலேய்டு தாமதமான அற்புதம், தாமதமான ஒப்பு கொடுத்தல் கீழ்ப்படியாமைக்கு சமம் என்று சொல்லுவார். கீழ்ப்படியாமைக்கு சமம். அப்போ உள்ளம் கொடுக்கும்போது
அப்படி கொஞ்சம் இக்கண்ணா வச்சு என்ன செய்யக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நம்ம பாசல போச்சுறா இருந்திருந்தா பேசுறதா இருந்தா கண்ணை மூடி கொடுல. உங்க வீட்டுக்காரங்க கையில பணம் தரும்போது நீ எவ்வளவு தரியும் தெரியலையே அப்படின்னா வாங்கி கிடைச்சது போந்தாலும் மாட்டீங்க. அப்படி அப்படி வாங்கும்ல, அதை மாதிரி வாங்க. பிள்ளைகள் அப்பா அம்மா என்ன கொடுத்தாலும் என்ன செய்யணும், நல்லதை தான் தருவாங்க, நம்பணும். அப்படியே சாப்பிடணும். என்னத்தை கொடுத்தாலும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதனால சொல்கிறேன், புதுசாக படித்தோம், எப்போ பார்த்தாலும் காப்பி கொடுத்தோன்னு நான் கண்ணை கொஞ்சம் உருட்டி பார்ப்பேன். கடுங்காப்பி அப்படி டம்ளரை ஒரு முறை பார்ப்பேன். பிறகு அந்த காப்பியில் எதுவும் மிதக்கக்கூடாது, வேற ஒன்றும் இல்லை, மிதக்கக்கூடாது. உள்ள கிடந்தா நமக்கு தெரியாதுல்ல, மிதந்துறது தெரிஞ்சிடும். டம்ளர் சுற்றி நல்லா இருக்கான்னு பார்க்க இதை பார்ப்பேன்ல. உடனே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இல்லை டம்ளரையும் காப்பியும் எட்டி பார்க்குறா, ஏன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைம்ப இவன் கேட்டாலும் சொல்லுவேன். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் கொடுத்ததை அப்படி என்ன செய்யணும், குடிக்கணும். அப்படி நம்ம ஆண்டவரை விரும்பணும். என்ன தந்தாலும் சாப்பிட்றேன்ப்பா, நீங்கள் எப்படி நடத்தினாலும் நான் செய்கிறேன்ப்பா, ஏன் யோசனை வேண்டாம், ஏன் விருப்பம் வேண்டாம், எல்லாமே உங்கள் விருப்பம் அப்படி சொல்லுவீங்களா? சொன்னால் ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடுவார். இல்லையா? வசனத்தில் இன்னொரு வசனம் உண்டு. யோவான் எழுதின சுவிசேஷம் நினைக்கிறேன் 3வது அதிகாரம் வாசிங்க, 34வது வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தார். ஏன் தெரியுமா? எங்க போனாலும் ஓம வரும், யாரை பார்த்தாலும் வார்த்தை வரும். ஏன்? அவர் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தார். அது மாத்திரம் இல்லை, பிதாவின் சித்தத்திற்கு தன்னை முழுமையாகி கொடுத்திருந்தார். அல்லேலூயா. இயேசுவுக்கே அந்த கதிதான், அந்த நிலைமை தான், சட்டம் ஒரே சட்டம் தான். இயேசு என்ன யோசிச்சிருக்கணும், நான் தேவகுமாரன், அதனால எனக்கு ஓரளவு தெரியும் அப்படின்னு நினைக்கல. பிதா என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை மாத்திரம் தான் சொல்லுவேன். அவர் எனக்கு என்ன காண்பிக்கிறாரோ அதை மாத்திரம் தான் சொல்லுவேன். அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை மாத்திரம் தான் செய்வேன். அப்படி இயேசு பிதாவுக்கு தன் முழு வாழ்க்கை கொடுத்திருந்தார். நம்ம கொடுக்கணுமா வேண்டாமா? மேல இருந்து வந்திருக்காரு, பாவம் இல்லாதவராக இருக்கிறாரு. அவரே அப்படி முழுமையாய் பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தாருன்னா, பாவத்திலே பிறந்த நம்ம எப்படி பாவத்தில் தானே பிறந்தோம், பரிசுத்தமாக பிறந்தோம், பாவத்தில் பிறந்தோம், மேலேருந்து வரல, கீழேருந்து வந்தோம், மண்ணிலிருந்து வந்தோம். மண் ஆசை எவ்வளோ இருக்கும், மண் ஆசை, பெண் ஆசை, பொன் ஆசை எல்லாம் இருக்கும். எல்லா ஆசை நமக்குள்ள தான் இருக்குது. இப்போ நம்ம அது ஆண்டுக்கு முழுசாக ஒப்பு கொடுத்தா தான் என்ன, அந்த ஒப்பு கொடுத்தல தான் பிரச்சனை இருக்கு. இப்போ ஏன் இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நம்ம ஆராதனை பண்ணணும். இந்த எருமை மாடு ஒரு சாவாது போல, என்ன உள்ளே இருக்கிற எருமை மாடு ஈஸியாக சாவாது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய சுயம், நம்ம யோசனை, நம்ம விருப்பம், இதை சாகடிக்கிறது ஆவியானவர் தான். ஆவியானவர் தான். அவர் தான் செய்ய முடியும், அவர் தான் அதை அழிக்க முடியும், அவர் தான் நமக்கு என்ன, நமக்காக யுத்தம் பண்ண முடியும். அப்போ ஆவியானவர் இறங்கி கொண்டே இருக்கணும். என்ன போட்டிருக்கு பத்திலா, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவோடு கொடுக்கல. இப்போ என்னன்னா, எப்பவும் he was filled with the spirit of God and moved to do the will of God. தேவனா ஆவினால நிரப்பப்பட்டிருந்தார், தேவ சித்தத்தை செய்யும்படி அவர் நடத்தப்பட்டார். அல்லேலூயா. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் அவர் செய்யும்படி தேவனால் பயன்படுத்தப்பட்டார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார். காரணம் என்ன? ஆவியானுடைய நிரப்புதல். தேவன் அவரை தமது ஆவினாலும் வல்லமையினாலும் நிரப்பியிருந்தாரா.
இந்த ஆவியின் அனுக்கிரகம் நம் மேல அனுப்பப்படுவதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்கணும். நமக்கென்று எந்த விதமான எதிர்பார்ப்பு, ஆசை, நோக்கம் இருக்கக்கூடாது. நான் அப்படித்தான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவரே, இந்த உலகத்துல எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கக்கூடாது. தட் இஸ் மை ப்ரேயர். அதான் என் ஜெபம். அப்படி என் இருதயத்தை மாத்திருங்கன்னு தான் சொல்றேன். தேவ பிரசன்னத்துல சொல்றேன். என்ன குடும்பம் இருந்தாலும் என்ன எண்ணம் அப்படி மாத்திருங்கப்பா, மாத்திருங்க. கொஞ்ச காலம் தானே. தேசம் ஒரு அசைக்கணும். நம்ம அசைக்க கூடாது, கர்த்தர் அசைப்பார். இல்லையா? விக்கிரகம் கட்டோடு ஒளியணும். தட் இஸ் மை விஷன். அதான் என்னுடைய தரிசனம். இப்போ ஆண்டவர் அதை செய்யணும்னா, ஆண்டவர் கொஞ்ச காலம் இனியும் போட்டுக்கிட்டு அது இல்லை, இது இல்லை, அது வேணும், இது வேணும், எது வேணும்? ஒன்றும் வேண்டாம். உன் பிரசன்னம் மட்டும் போதும், உன் கிருபை மட்டும் போதும். அப்படி நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நாளொன்று வரும், கர்த்தர் எழும்புவார். அவர் எழும்பும் பொழுது நம்மையும் எழுப்புவார். அல்லேலூயா. இதான் நம்முடைய தரிசனம், இதான் நம்முடைய ஆசை. நீங்களும் ஒப்பு கொடுக்கணும். இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, நாம் கர்த்தரை விரும்புவோம், விரும்பும்படி அர்ப்பணிப்போம். ஆண்டவர் சொல்வார், இனிமே சாத்தான் உன்னை என்ன செய்ய முடியாது, நெருங்க முடியாது. உன் எதிராளிகளை நான் தாழ்த்தி போடுவேன். கேளாதெல்லாம் தருவாருங்க. நீங்களே ஒப்பு கொடுக்க மனசு இல்லாமல் இருந்தா கேட்டது மட்டும் தான் கிடைக்கும். எல்லாம் நீர் தான் சொன்னா கேளாதெல்லாம் தருவார். உங்களுக்கு எது வேணும்? கேளாது எல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப ஞானமா நடப்பேன். ஆண்டவருக்குள்ள வந்தவரை ஞானமா நடக்கிறெல்லாம் இருக்கக்கூடாது. ஞானமா நம்ம மூளைக்கு வேலை இருக்கக்கூடாது, மூளைக்கு வேலை இருக்கக்கூடாது. அவரே நம்ம என்ன செய்யணும்? சரிப்பா இதை வச்சுக்க, சரிப்பா இதை வச்சுக்க, நான் உனக்கு தரப்போகிறேன். அப்படி தரணும். எல்லாம் இப்படி கண்ணை என்ன செய்யக்கூடாது, உருட்டி உருட்டி வாங்கக்கூடாது. தரட்டும் தரட்டும், தந்தா வாங்கி விடுவோம், தரலைன்னா போவோம். நம்ம லக்கு வேற, நம்ம நோக்கம் வேற, நம்ம தரிசனம் வேற. இயேசு இந்த தேசத்தில் உயர்த்தப்பட்டாகணும், உயர்த்தப்பட்டாகணும். அதுதான் நம்ம வாழ்க்கை. அப்படி சொல்லிங்கன்னா உங்க என்னென்ன தேவையை தராமே போகிறாரு. வனாந்திரத்திலேயே மண்ணாவை போட்டாருங்க, வனாந்திரத்திலேயே மண்ணாவை கொடுத்தாரு, வனாந்திரத்திலே இறைச்ச கொடுத்தாரு. எவ்வளோ நல்ல சாப்பாடு தராமே போகிறாரு, தருவார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போமா? இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தங்கணத்தாரின் மத்தியிலே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தங்கணத்தாரின் மத்தியிலே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிரமே தண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே தண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷ
மனுஷரின் மத்தியில் தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை தேவனை நேசிக்கிறார். சீயோனே வாசல்களை தேவனை நேசிக்கிறார். நீர்மிகுந்திடும் பூமிக்கே சந்தனை உயர்த்திடுவோம் உண்மையே. நீர்மிகுந்திடும் பூமிக்கே சந்தனை உயர்த்திடுவோம் உண்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் வருவார். கர்த்தர் பராக்கிரமசாலியாய் வருவார். உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை உடைப்பதற்கு மிக சுலபமான காரியம். பட் you should will. நீ வில்லிங்கா ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவருக்கு முழுமையாக. ஆண்டவரே, சாத்தான் என்னை நெருங்க கூடாது, என்னை ஆளுகை செய்ய கூடாதப்பா. உன் பிரமாணத்தின் பிரமாணம் என்னை ஆளுகை செய்யணும். மாம்சம் என்னை ஆளுகை செய்யக்கூடாது. பாவ பிரமாணம் என்னை ஆளுகை செய்யக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் என் சிந்தைகளை ஆளுகை செய்யட்டும். அப்படி சொல்லி பாருங்க. God will pour his spirit உங்க மேல ஊற்றுவாருங்க. நான் தெளிவா சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் கடைசி நாட்கள்ல அவர் ஊற்றப்படுவதற்காக காத்திருக்கிறார். உங்களை அவர் பராக்கிரமசாலியாய் மாற்றுவார். உங்கள் பாதத்துக்கு கீழாக சாத்தானை மிதித்து மிதித்து போடுவார். ஹalleluya, ஹalleluya. எந்த சத்துருவின் வல்லமை கண்டும் பயப்படாதீர்கள். ஆண்டவரே, எங்க குடும்பத்துல என் வாழ்க்கையில நீங்க ஆளுகை செய்யணும். நல்ல மேய்ப்பரா இருக்கணும். அதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. எல்லாரையும் ஆளுகை செய்வார். எல்லாரையும் ஆளுகை செய்வார். துரைத்தனம் பண்ணுவார். கர்த்தர் துரைத்தனம் பண்ணுவார். சாத்தானுடைய துரைத்தனங்களை அதிகாரங்களை அழித்து போடுவார். ஹalleluya, 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 ஹalleluya. தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. காமானாமாலாபா தீராமான் சக்கந்தரலாபா ஓபரா சக்கரந்தலாபா. அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போம். அபிஷேகம் நுகத்தை முறித்து போடும். அவன் தோல் மேல் இருக்கிற நுகத்தை நான் எடுத்து போடுவேன். ஹalleluya, ஹalleluya. பீராபாலாபா. ஆவியானவர் இன்னைக்கு வைராக்கியத்தோடு அசைவாடுகிறார். கலமனாய்சே, கலமனாய்சே, அரடபு சங்கராய். ஓ ஆவியானவர் வல்லமை உள்ளவர், வல்லமை உடையவர். உங்க மேல அசைவாடுவார். உங்க குடும்பத்தின் மேல அசைவாடுங்க. உங்க குடும்பத்தின் மேல அசைவாடுவார். சாத்தான் ஆளுகை செய்யக்கூடாது. ஹalleluya. எதிராளிகளை தாழ்த்தி போடுவார். ஆண்டவரே, என் வாயை விரிவா திறக்கிறேன், முழுமையா திறக்கிறேன்ப்பா. நீர் மாத்திரம் போதும், உங்க பிரிய மாத்திரம் போதும். என் மேல நீங்க பிரிய வச்சா போதும். உம்மை மாத்திரம் நான் விரும்புறேன். இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, அந்த வார்த்தை நமக்கு வேண்டாம். இஸ்ரவேல், இஸ்ரவேலே, நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவன் அல்லவா, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்லவா? ஏன் ஆண்டவரை விரும்பாமல் இருக்கிறாய்? என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட யசூரனை நான் உன்மேல் பிரிய வைக்க வேண்டுமானால் என் முழு சித்தத்திற்கும் விருப்பத்திற்கும் ஆளுகைக்கும் உங்களை அப்படி ஒப்பு கொடுத்து விடுங்கள். நடத்தும் ஐயா, நடத்தும் ஐயா. என் ஆன்மாவும் சரீரமும் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார்.
ஆன்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றிக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமல் உம் பாதம் தீனம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். அப்பாவும் திரு சித்தம் திரபலா என் அன்றாட உணவையா, நான் தப்பாமல் உம் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றிக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றிக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பேர் சொல்லி அழைத்தேன் என்கிறார். கிமான் சொக்க மகத்தனார், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், எனக்குத்தான் சொந்தம். தேவன் பலரை குறித்து பேசுகிறார், பலரை குறித்து பேசுகிறார். என் ஆவியை உன்மேல் நான் ஊற்றுவேன். ஹalleluya, 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 ஹalleluya. என் பலத்தினால் இடைக்கட்டப்படுவாய், சிங்கங்களின் வாய்களை கிழிப்பாய். சிகபாலபா ரூபா கசுட ஹந்துலா டசுக்க மகத்தனாய் ரீகந்தர பகுத்தனாய் பால சிங்கத்தை மிதித்து போடுவாய். பால சிங்கம் வலு சர்ப்பம் உன் பாதத்தினால் மிதிக்கப்படும். உன் எதிராளிகளை நான் தாழ்த்தி போடுவேன், உன்னை பலவீனப்படுத்துகிறவனை தாழ்த்தி போடுவேன், அந்தகாரப்படுத்துகிறவனை தாழ்த்தி போடுவேன். வாயை விரிவாய்த்தர, என்னை விரும்பு, என்னை விரும்பு, நான் உன்னை நடத்துவேன். நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள கைகளிலே, ஜீவனுள்ள தேவனுடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நானும் என் பிள்ளைகளும் என்று ஏசாயா சொன்னது போல இப்பொழுது நான் சொல்லுகிறேன், நானும் இந்த வார்த்தைகளை கேட்கிற யாவரும் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகள். இவர்கள் தேசத்திலே அடையாளங்களாய் மாறுவார்களாக, அற்புதங்களாய் மாறுவார்களாக, உம்முடைய கரத்தில் உள்ள ஆயுதங்களாய் மாறுவார்களாக. நீர் அப்படி செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா கணம் உமக்கு உண்டாகட்டும், துதி உமக்கு உண்டாகட்டும், புகழ் உமக்கு உண்டாகட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும்
ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.